ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய கிச்சனுக்கு நான் வாங்கின சில திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் நான் போய் தேடி வாங்கின சில திங்ஸ் தாங்க. அந்த 2 ஜார் வந்து 22 ருபீஸ், அந்த வாட்டர் பாட்டில் வந்து 22 ருபீஸுங்க. இந்த கப் வந்து 40 ருபீஸ். ஹஸ்பண்டுக்கு இதில் தான் பொரியல் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட் வந்து 92 ருபீஸ். கீரை காய்கறிலாம் கழுவ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஆன்லைனை விட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜார் வந்து 122 ருபீஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு வாங்கவும் மனசே இல்லை, வைக்கிறேன் எடுக்கிறேன் இப்படியாகவே இருந்துச்சு. அப்புறம் ஆன்லைனை செக் பண்ணி பார்த்தேன், இதை விட சின்ன ஜார்லாமே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. இது குவாலிட்டியாகவும் பார்க்கவே சும்மா பக்காவாக இருந்துச்சு, அதனாலவே இதை வாங்கினேன். இது வந்து ஒன்றில் வந்து சர்க்கரையும் இன்னொன்றில் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருக்கேன். என் கிச்சனுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்ச உடனே. அப்புறம் இந்த சால்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு இது வாங்கினேன். ஈச் வந்து 22 ருபீஸ். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒன்றில் பெப்பரும் இன்னொன்றில் வந்து சால்ட்டும் தாங்க போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது என்னென்னா அஞ்சரை பெட்டி தாங்க. நான் மோஸ்ட்டாக எல்லாமே ஸ்கை ப்ளூவில் தான் வாங்கியிருப்பேன். எனக்கு ஏன்னா ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். இந்த அஞ்சரை பெட்டியில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குல்ல, பிரியாணிக்கு தேவையானது அதெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிளிப்பு நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் 40 ருபீஸ் கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டேன். சரி, அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது 20 ரூபான்ட்டு. அதனால் இந்த கிளிப்பு வீட்டில் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க எப்படி பேக்கிங் பண்ணி எனக்கு கொடுத்தாங்கன்னு பாருங்கள். கடையில் வந்து எல்லாமே நான் வாங்கினது கிளாஸுன்றதுனால நல்லா பக்காவாக எல்லாமே பேக் பண்ணி இப்படி தாங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் எனக்கு தெரியல எந்தெந்த பொருள் எது எதில் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியலை. ரேண்டமாக நான் கையில் ஓப்பன் பண்ணும்போது எது கிடைக்குதோ அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில் வந்து ஒழுங்காக தெரியல, அது நல்லா பெருசாக இருந்துச்சு. 750 ml அந்த பாட்டில். அதில் தான் நான் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து நான் ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், ஒன்றில் வந்து கடலெண்ணெய், இன்னொன்றில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுவுமே கிச்சனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்லைனில் பார்த்தது அந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் வேண்டியே நான் வந்து இந்த பாட்டில் வாங்கினேன். இது வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீ குடிக்கிற கிளாஸ் ஈச் வந்து 12 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டால் இதில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரேட்டு கம்மியாக இருந்தனால மட்டும்தான் வாங்கினேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். அப்புறம் என்னென்னா இந்த காஃபி குடிக்கிற மக் என்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி, ஓகே வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு இது வந்து 40 ருபீஸ். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டிக்கான ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருந்தேன். சரி, வாங்கி யூஸ் பண்ணலாமே, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மக்கு வந்து 30 ருபீஸ். வீடியோ வந்து நான் ஷூட் ஆகுதுன்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன், பட் கொஞ்சம் வந்து நான் ஜூம் பண்ணி எடுக்காமல் விட்டுட்டேன். எல்லாமே கொஞ்சம் இடையே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் செக் பண்ணுறேன். இந்த பாட்டில் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இதில் வந்து நான் ஒரு 5 பாட்டில் வந்து எடுத்திருந்தேன். இப்போ அதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, பாதாம் பிஸ்தா முந்திரி இருக்குல்ல, அந்த 5 பாட்டிலையும் 5 போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பார்க்கவே ஃப்ரிட்ஜு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஜார், இதில் வந்து நான் வந்து மசாலா தான் போட்டு வச்சுருக்கேன், அரிசி மாவு கடலை மாவுலாம். இது வந்து ஈச் வந்து 32 ருபீஸ். இதுவுமே ஒரு 5 வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. அதிலே வந்து நிறைய பீஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு இது வாங்குறதுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போய் திரும்ப அகெயின் அதில் வந்து 3 வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வச்சு திரும்ப எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுட்டேன். இந்த பாட்டில் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கடுகு சீரகம் இதுவுமே 32 ருபீஸ். கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன பாட்டில் தாங்க இதுவும். இது ஒரு 5 வாங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த சின்ன பாட்டில் தான் அதுவும். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தானா அப்படின்றதும் சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் பெருசாக எதுவுமே வாங்கினதில்லை, ஆஃப்லைன் தான் மோஸ்ட்டாக. இந்த வத்தி சொருகிறது வந்து ஈச் வந்து 7 ருபீஸ் தான். கடையிலாம் வாங்கினா இது 10 ருபீஸ், இது ஈச் 7 ருபீஸ் சொல்லிட்டு வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் ஒன்று வந்து 82 ருபீஸ். நல்ல ஒர்த்தாக குவாலிட்டியாக இருக்குது. நான் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன்.
ரொம்ப நல்லாயிருக்கு. சரி நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அகைன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வாங்கி காய்கறிலாம் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். ஈச் வந்து 120 ருபீஸ். நல்ல குவாலிட்டி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல லைஃப் லாங் வருங்க இந்த பெரிய கண்டெய்னர். அந்த காப்பி கலர்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸாக்டாக அந்த கலரில் தான் இருந்துச்சு. அது உள்ள கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும் அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டில்லாம் நான் வந்து ஈச் 5 5 6 6 வாங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த பாட்டில் தான் அது. இந்த கண்டெய்னரில் வந்து நான் கேரட், பீன்ஸ், சௌ கொத்தரவங்காய் இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப நீட்டாக லுக்காக அழகாக இருந்தது என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு. அதுக்கப்புறம் இதிலே 2 வாங்கியிருந்தேன். இது வந்து இன்னொரு பாக்ஸு. அந்த பாக்ஸில் அந்த மாதிரி அவங்க வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பூன் மாதிரி இருக்குல்ல, அது பேர் எனக்கு தெரியலை எக்ஸாக்டாக. அது வந்து 40 ருபீஸ். 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அரிசி போட, இன்னொன்று வந்து கோதுமை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த கப், இது ஆல்ரெடி நான் லஞ்ச் கப் காமிச்சிருப்பேன். அதிலே சின்ன சைஸ். இது வந்து 30 ருபீஸ். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த லாங் ஸ்பூன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு. சரி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கிடச்சிருந்தது. 2 வாங்கினேன். ஒன்று வந்து 40 ரூபா, இன்னொன்று வந்து 30 ரூபா. வாங்கலாம். நல்ல குவாலிட்டியாக நீட்டாக ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அதனால வேண்டி வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்பான்சர் வந்து வாங்கினேன். அது வந்து 14 ருபீஸ். இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஒரு 10 டேஸ் மேலே யூஸ் பண்ணிட்டேன். நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அப்புறம் நான் வாங்கினது என்னென்னா இந்த நைஃப் தாங்க. இது சொல்லியே ஆகணும். 120 ருபீஸ் நினைக்கிறேன். இதோட ரேட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சூப்பராக கட் பண்ணுதுங்க. நாங்கள் இருக்க ஒரு அக்காட்ட, வேலை செய்கிற அக்காட்ட தான் கேட்குறேன் எந்த நைஃப் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரேண்டமாக கேட்டு அவங்க இதை தான் ரெஃபர் பண்ணாங்க. சரி அதையே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணேன். எல்லாமே பக்காவாக கட் பண்ணுது. ரேட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நைஃப் வந்து 100 ருபீஸ்லாம் போட்டு இது வரைக்கும் வாங்கினது இல்லை. 30 50 அப்படி தான். பட் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நல்லாயிருக்கு. இந்த ஃபில்டர், இது வரைக்கும் என்கிட்ட ஃபில்டரும் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபில்டர் யூஸ் பார்த்தேன். சரி ஓகே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினா 142 ருபீஸ் அது. அப்புறம் இந்த சிலிக்கான் ப்ரஷ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் 25 ருபீஸ். அதுவுமே ஸ்கை ப்ளூ தான். நான் மோஸ்ட்டாக எடுத்தது எல்லாமே அன்றைக்கி ஸ்கை ப்ளூ தான் எடுத்திருந்தேன். எனக்கு ஸ்கை ப்ளூ தான் எடுக்கணும்னு தோணுச்சு. எது ஸ்கை ப்ளூவில் இல்லையோ அதை மட்டும்தான் நான் வேறு கலர் சூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷு தோசைலாம் ஊற்றும்போது நம்ம அப்ளை பண்ணலாம் எண்ணெய்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அது வந்து 10 ருபீஸ். இதுவுமே அந்த ப்ரஷ் தான். நம்ம தோசை ஊற்றிட்டு எண்ணெய் வச்சு தடவும்ல, அதுவுமே அது வந்து 9 ருபீன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம கடுகு, சீரகம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஜார் வாங்கிட்டோம். அதில் போடுற ஸ்பூன் வேணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே நான் ஒரு ஸ்பூன் வந்து 6 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 10 ஸ்பூன் கிட்ட வாங்கிட்டேன். இதை வாங்கி தான் நான் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுருக்கேன். பட் எனக்கு இது பத்தலை. இன்னுமே நான் வந்து நிறைய ஸ்பூன் வாங்கணும். பிளாஸ்டிக்கில் இருக்குது. சரி இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது வாங்கலாமேன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து 2 வாங்கினேன்னு சொன்னால அது இது ஒன்று தான். இதில் வந்து நான் வந்து காய்கறி தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 தான் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் வாங்கணும் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு. வாங்கிட்டு ஃப்ரிட்ஜெலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூரும் ஒன்று போடுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது நெக்ஸ்ட்டு பாக்ஸ். இந்த அளவு வந்து நல்லா ரேப் பண்ணி கொடுத்தாங்க கடையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கக்கிட்ட இருக்க பாக்ஸ் வச்சு எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. இதுவுமே அந்த ஜார் தாங்க. அந்த ஜாரை வந்து ஒவ்வொன்றா பிரிக்கும்போது நான் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான். அதை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜாரு. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள். அந்த கடையோட அட்ரஸ் கூடயும் சொல்கிறேன். நான் மொத்தமாக வாங்கின திங்ஸ் எல்லாம் இது தாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து அகெயின் நான் வந்து போய் ஒருத்தவங்களுக்கு வாங்கியும் கொடுத்துட்டேன்.